ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம்னா, அக்கா நேபாளுக்கு போகிறதுக்காக வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேபாள போகிறதுக்காக நிறையா ஷாப்பிங் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் போல் ஷாப்பிங் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பூஜை சாமான்லாம் வாங்கலாம், சாமி ஃபோட்டோலாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், புது வீட்டுக்காக. ஸோ அதுக்காக போயிருந்தோம். விளக்கு, அதுக்கப்புறம் விளக்குக்கு அடியில் வைக்கிற பிளேட்டு, சாமி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நிறையா திங்ஸ் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் என்ன பண்ணுறது, வீடியோ தான் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் எனக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நைட்டி வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மம்மிக்காக வீட்டில் போடுறதுக்கு ரெஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு மாதிரி நைட்டி வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஹெவி ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் எதுவுமே வாங்கவே முடியல, எல்லாம் ஓவர் ரேட்டு. ஸோ இதெல்லாம் நேபாளில் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் நம்ம ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போகும்போது அந்த நாட்டில் இருக்க திங்ஸ்லாம் வாங்கிட்டு போக மாட்டோமா? இப்போ வெளிநாட்டில் இருக்க திங்ஸ்லாம் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வர மாட்டோமா? சென்ட்டு, அந்த மாதிரி சாக்லேட், அந்த மாதிரிலாம் கொண்டு வர மாட்டோமா? அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நேபாள்லேயும் நிறையா திங்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிடைக்காதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. பட் நாங்கள் இங்கேயே வாழ்ந்ததுனால, இங்கேயே படித்ததுனால இங்கே இருக்க திங்ஸ் நல்லாயிருக்கும், வாங்கிட்டு போகலான்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸெலாம் வாங்கிட்டு அப்படியே ஷாப்பிங் சென்டர் போயிட்டோம். ஸோ இங்கே நிறையா திங்ஸ் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ், புது வீட்டுக்கு தேவையான திங்ஸு. அதுக்கப்புறம் நேபாளில் கிடைக்காத திங்ஸ் மாதிரி அந்த மாதிரி தான் வாங்கிட்டு போனோம். இப்போ நேபாளில் கிடைக்காத திங்ஸ்னால் துணி சோப்பு, இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், துணி சோப்பு, அந்த மாதிரி சோப்பு கிடைக்காது. அதுக்கப்புறம் புளியும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓரளவுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கணும். எல்லாம் வீடியோ எடுத்தேன். அக்கா ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் வீடியோ எடுத்தேன். இது வாங்கலாம் அக்கா, அது வாங்கலாம் அக்கான்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தேன் நான். பவுடரில் பான்ஸ் பவுட்ரு வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேங்காய் எண்ணெயும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்காய் எண்ணெய் வாங்கியிருந்தாங்க. இந்த மாதிரி திங்ஸ், ஒரு சில திங்ஸு வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம், மிக்சரு, இந்த மாதிரி முறுக்கு நேபாளில் கிடைக்காது. மிக்சர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் இங்கே இருக்கிற மாதிரி டேஸ்ட் இருக்காது, அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால் தமிழ்நாடு மிக்சர்னால் ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். எல்லாம் சோப்பு, ஹமாம் சோப்பு நேபாளில் கிடைக்காது. நார்மல் சோப்பு, டெட்டால், லைபாய் அந்த மாதிரி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மறுநாள் ஈவினிங் 5 மணிக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயில்பட்டியிலேருந்து அக்காவை ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்கு கிளம்பிட்டோம். பஸ்ஸு காலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜாலியாக போனோம். சீக்கிரமாக கோயில்பட்டி ரீச் ஆகிட்டோம். கோயில்பட்டியிலேருந்து திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ஃப்ரெண்ட்ஸ். திருக்குறள் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியிலேருந்து வரும். கோயில்பட்டி மதுரையிலேருந்து அப்படியே ஆக்ரா, டெல்லி வரைக்கும் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அக்கா கோயில்பட்டி டு ஆக்ரா வரைக்கும் டிக்கெட் எடுத்திருந்தாங்க. ஆல்ரெடி போன மாதமே புக் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட்டு. ஸோ டிக்கெட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோயில்பட்டியிலேருந்தே நம்ம நேபாளுக்கு போகலாம். இப்போ மதுரைக்கு போகிறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த ட்ரெயின் கோயில்பட்டியிலேருந்தே மதுரை வழியாக அப்படியே ஆக்ரா போகுது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் வீட்டில் என்ன சொல்லுவேன்னா, இந்த ட்ரெயினே எப்போவுமே நீங்கள் டிக்கெட் எடுங்க, இந்த ட்ரெயின்லேயே போங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது, சீக்கிரமாக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்ரா மதியம் 3:30க்குள்ளே போயிடலாம். 3:30க்குள்ளே போனோம்னா ஒரு 6 மணி 5 மணிக்கு நேபாள் பார்டர் வரைக்கும் போகிற பஸ்ஸு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மதுரைக்கு போக தேவையில்லை. நாங்கள் கண்டினியூஸாக 3 டைம்ஸ் இந்த திருக்குறள் எக்ஸ்பிரஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். ஆக்ராலேருந்து அதுக்கப்புறம் நேபாள் பஸ்ஸு மாறிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கோயில்பட்டி ரீச் ஆகிட்டோம். ஒரே தண்ணி தாகம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் ரிஷப் டேடியை. வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரும் குடித்தோம். குடித்ததுக்கப்புறம் கோயில்பட்டியிலேருந்து இன்னொரு பஸ்ஸு மாறணும் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகிறதுக்கு. ஸோ இந்த குட்டி பஸ்ஸில் உட்காந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 o'clock 6:30 வரைக்கும் கோயில்பட்டி ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம்.
ஆனால் ட்ரெயின் வந்து நைட்டு 11:40 தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். கோயில்பட்டி வந்து 11:40 வரும். மதுரை வந்து 12:55 ரீச் ஆகும் மதுரைக்கு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள். ஸோ 2 டைம்ஸ் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கோயில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கப்புறம் திருக்குறள் எக்ஸ்பிரஸ் எங்கே வரும்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 1லேருந்து 2க்கு மாறணும் இல்லையா, அதனால் வந்து இந்த வண்டியில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஒரு சுற்றுனாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து 2 வரைக்கும் போனாரா, அதுக்கப்புறம் அங்கேயே இறக்கி விட்டார். லாஸ்ட் வரைக்கும் போங்கன்னு சொன்னால் இங்கேயே உட்காருங்க, நீங்கள் எந்த கம்பார்ட்மெண்ட் எங்கே ட்ரெயின் வரும்னு சொல்லிவிட்டு 10 மணி போல் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இறக்கி விட்டார் ஃப்ரெண்ட்ஸ். காசு எவ்வளோன்னு கேட்டால் 50 ரூபாவாம். எப்படியெல்லாம் காசு வாங்குறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அதுக்கு நடந்தே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அக்காவோட டிக்கெட் வந்து ஸ்லிப்பர் கோச்சில் தான் ஃப்ரெண்ட்ஸ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து S1 வந்து ரொம்ப தூரம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா வந்து ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே இறக்கி விடுங்கன்னா இங்கேயே உட்காந்துருங்க, நீங்கள் எந்த கம்பார்ட்மெண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு 10 மணி போல் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இறக்கி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரிஷப் ஒரே சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனை வேறு சமாளிக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நானும் இதே போல் நேபாளுக்கு போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். போனதுக்கப்புறம் அப்பப்போ வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி அந்த மாதிரி டைமில் வருவேன். ஸோ நானும் நேபாளுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா கிட்ட சொன்னேன், நீங்கள் நேபாள் போகிறீங்க, ஒரு பாய் சொல்லுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னேன். பாய் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரிஷப் ஒரே சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனை தூக்கிக்கிட்டே இருந்தார். கையை விடுங்க நான் ஓடுறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அங்கே தண்டவாளம் வேறு இருக்குது. பிள்ளைங்க வந்து இது வந்து சின்ன வயசு இல்லை, அவனுக்கு வந்து எப்படி ஓடணும் எப்படி நடக்கணும்னு தெரியாது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கீழே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 7:30 8 o'clock வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அக்காவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கிளம்புங்கப்பா, தம்பி ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அக்காவை அங்கே விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அக்காவோட ட்ரெயின் வந்து 11:40 வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வேறு நேபாளேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். மம்மி எனக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க, என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா. எப்போ கிளம்புறீங்க, எத்தனை மணிக்கு ட்ரெயின் வரும், எல்லாமே டீட்டெயிலாக கேட்குறா ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிக்கிட்டிங்களா இல்லையா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டாலாம் அப்பா அம்மாலாம் கிளம்பி போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டாலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த 2 லக்கேஜு, அதுக்கப்புறம் ஷோல்டர் பேக் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த பச்சை கலர் பேக், அது நேபாளுக்கு போகும்போது வழியிலே வந்து பிஞ்சு போச்சாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ராலி பேக் தான் சூப்பராக இருந்துச்சான். அதுக்கப்புறம் அந்த பேக் வந்து கிழிஞ்சு போயிடுச்சாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அக்கா வந்து டாட்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி போங்கப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி நாங்களும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து கிளம்பி ஒரு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள். அப்படியே நடந்தே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. அதுக்கப்புறம் அப்படியே வெளில போயிட்டோம். பேக்லாம் ஒன்றுமே கொண்டு வரல, ரிஷப்போட வாட்டர் பாட்டில் மட்டும் கொண்டு வந்தோம். அப்படியே மெதுவாக நடந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நடந்தே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கோயில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள். வெளில ஒரு பழைய காலத்து கார் நிற்க வச்சுருந்தாங்க. அவர்கிட்ட கேட்டேன் இந்த கார் ஓடுமா ஓடாதான்ட்டு. ஓடும் அப்படின்னு சொன்னார். இல்லை சும்மா பார்க்கறதுக்காக வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை அது ஓடுற காரு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் ஓடுமா ஓடாதான். ஆனால் பழைய காலத்து கார் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நடந்து வெளில போனோம். வெளில போனதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ரோட்டில் நின்னோம்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற டவுன் பஸ் வரும், அதில் ஏறி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே சாப்பிடல,
வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோம். ரிஷப்க்கு ஒரே பசின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தோம். ரிஷப் சாப்பிட்டா, நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். விளாண்டுக்கிட்டே வந்தான் பஸ்ஸில். ஸோ அக்கா வந்து 1 வீக்குள்ளே திரும்ப ரிட்டன் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ராலி பேக் வந்து வாங்க போகணும். ஏன்னா அடிக்கடி நம்ம வந்து நேபாளுக்கு போகும்போது புது பேக் வாங்க முடியாது இல்லையா. ஸோ அந்த ட்ராலி பேக் வந்து நேபாளையும் ஒரு யூஸும் கிடையாது. அதனால் அது வந்து வாங்கிட்டு வரணும். அக்கா வந்து நேபாள் வந்து கொண்டு வந்துடுவாங்க. அதை வாங்கிட்டு வந்து இங்கே வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வச்சுக்கிட்டு திரும்ப நேபாள் போகும்போது யூஸ் ஆகும். அடிக்கடி வாங்குறதுக்கு அதே வந்து நம்ம வருஷம் வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்து சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு போனோம். ஒரே சிக்கன் ரைஸ் 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரிஷப்க்கு வந்து 2 இட்லி வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.